அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் 2026 குரூப் 4 எக்ஸாம் நோக்கி படிக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ மினி ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நம்ம 2026 குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் ஒரு 3 மந்த் முன்னாடி நம்ம பார்த்தோன்னா கொடுத்துருப்போம். அந்த பிளான் படி தான் யூடியூப் சேனல்லே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேட்சும் பார்த்தோன்னா வழி நடத்திட்டு இருக்கோம். யூடியூப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் பார்த்தோன்னா நடுவில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல இல்லை ஏதாவது ஒரு கிட்டான ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் படிக்கிறது பார்த்தோன்னா அங்கேயே நின்றுருப்பீங்க. அதாவது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம அந்த 0%லேயே நின்றுருப்பீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்கள்ல நான் கரெக்டா படிக்கணும் சார், நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி நம்ம படிச்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மினி ஸ்டடி பிளான். அதாவது இந்த மினி ஸ்டடி பிளான் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் இனிமேல் தான் ஃபுல் ஃபிளஜ்டா இறங்கி படிக்க போறேன். இதுக்கு முன்னாடி நான் அங்கங்க ஏதாவது படிச்சு வச்சிருக்கேன், ஆனா நான் திருப்தியா எதுவுமே படிச்சு முடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் கம்பல்சரி நல்ல தெளிவா தரவா ஒவ்வொரு நாளுமே எனக்கு கிடைக்கிற டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு மினி ஸ்டடி பிளான் தான். ஸோ இனிமேல் நீங்க நான் என்ன படிக்கிறது, ஏது படிக்கிறது, எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி முடிக்கிறது, எதை ஆரம்பிக்கிறது, ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறவங்க இனிமேல் அந்த குழப்பமே இருக்கக்கூடாது. நம்மளுடைய கிருஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே, இந்த மினி ஸ்டடி பிளான் நான் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்பேன். 4 மாசம், அதாவது அப் டு மே மாசம் வரைக்கும். இன்னைக்கு டேட் என்ன? ஜனவரி 26. ஸோ நான் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேங்களா? ஸோ இந்த 4 மாசத்தை டார்கெட்டா வச்சுதான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, ஓகேங்களா, என்னது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேங்களா? சோ இந்த 4 மாசம், அதாவது டோட்டலா 120 டேஸ். ஓகேங்களா? அது என்னென்ன படிக்கணுங்கிறது இப்ப நம்ம டீடைலா நம்ம பார்ப்போம். அதை நான் தனியா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிட்டு, பட் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது இந்த வீடியோ பதிவு பார்த்தாதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? இந்த 4 மாசம் எல்லாமே தான் நீங்க படிக்க போறீங்க. அதாவது கலந்து படிக்க போறீங்க. இந்த 4 மாசம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க 120 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, சிலபஸ்ல 50 to 60% நம்ம சாலிடா ரொம்ப முக்கியமான எல்லா கண்டென்ட்டுமே நீங்க முடிச்சிருவீங்க. 50 to 60% நான் சொல்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்கோரிங் பாயிண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா நீங்க அழகா என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 to 60% முடிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாசம் இருக்கு? மே மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ஜூன் டு நவம்பர். ஓகேங்களா? இதுல ஒரு 6 மந்த் இருக்கும். இந்த 6 மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 40%, ஓகேங்களா, அதை நீங்க படிக்க போறீங்க. புதுசா தான் படிக்க போறீங்க. ஆனா 6 மாசம் நமக்கு டைம் இருக்கு. அதுல 3 மாசம் படிச்சா கூட மீதி 3 மாசம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சோ 40% நீங்க என்ன பண்ண போறீங்க, ரிமைனிங் இருக்கக்கூடியதை புதுசா படிப்பீங்க. மீதி இந்த 50 to 60% நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரிவைஸ் பண்ண போறீங்க அகைன். ஏன் இது ரிவைஸ் பண்ண போறோம்? ஏன்னா இதுதான் நமக்கு என்னது, ஸ்கோரிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஏரியா. அப்ப மொத 4 மாசம் நம்ம என்னெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸ்கோரிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவோ அதை எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அடுத்து இருக்கக்கூடிய 6 மாசம் நம்ம அந்த ஸ்கோரிங் பாயிண்டா நம்ம படிச்சோம் பாத்தீங்கன்னா 120 டேஸ் 4 மாசத்துல அது இருக்கிறத ரிவைஸ் பண்ணிக்க போறோம். புதுசா படிக்க வேண்டியது 40% நம்ம அதே 6 மந்த்ல நம்ம என்ன பண்ண போறோம், கவர் பண்ண போறோம். கடைசி வரைக்கும் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் பிஃபோராவே நீங்க அந்த 40% கவர் பண்ணிக்கலாம். இதையும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது மே மாசத்துக்கு அப்புறம் எப்படி கவர் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். உங்களுடைய டார்கெட் இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் இனிமேல் படிக்க ஆரம்பிக்க போறேன், இது வரைக்கும் நான் படிக்கல, இனிமேல் நான் ஃப்ரெஷ்ஷா சாட்டிஸ்ஃபையா நான் படிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, நான் ஆல்ரெடி காலையிலேயே சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? இது கடைசி வாய்ப்பு பிளஸ் ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும்னா, இந்த 120 டேஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் முடிக்கணும். அதுதான் உங்களுடைய தாட் ப்ராசஸா இருக்கணும். அதை நோக்கி நம்ம எப்படி போகலாம், ஒவ்வொரு நாளும் அதை எப்படி நம்ம கவர் பண்ணலாம், ஓகேங்களா, அப்படிங்கறது நினைச்சு படிச்சீங்கன்னா அழகா அந்த 50 to 60% நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதான் சொல்றேன்ல, கிட்டத்தட்ட பாதி கிணறுக்கு மேல தாண்டிட்டீங்க அப்படின்னா மீதி கிணறு அழகா தாண்டிடலாம். எப்பவுமே எந்த ஒரு இடத்துலயுமே
ஒரு ப்ராசஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50-60% நம்ம தாண்டிட்டாலே ரிமைனிங் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அழகா தாண்டிடலாம். ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தாண்டுற அளவுக்கு நமக்கு மனசுல தைரியம் வந்துடும், கான்பிடென்ட் வந்துடும். இனிஷியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அந்த கண்டன் அது ஒரு 50% தாண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா 50% தாண்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மன உறுதி இருக்கு பாத்தீங்களா, அது இனிஷியலா கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், இந்த 4 மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய இந்த 40%ல நீங்க சூப்பரா கவர் பண்ணிடலாம். ஏன்னா இங்க நீங்க இதை கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 40% கவர் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களை அறியாமலே நீங்க நம்ம நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேவையில்லாத டைம் வந்து பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. வாட் எவர் நமக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படிங்கிறனால திரும்பி ரிவர்ஸ்ல போகவும் முடியாது. ஃப்ரெண்ட்ல தான் போய் ஆகணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் எப்படி விட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமே உங்களுக்கு கொண்டு முன்னாடி கொண்டு போய் சேர்த்திடும். நான் சொல்றது புரியுதுங்களா? கிளியரா? சரி, ஓகே. இந்த 60% நான் சொன்ன பாத்தீங்களா, 50 to 60%. இந்த 4 மாசத்தை எப்படி நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா இது பாருங்க. ஜிகே பாடம் இருக்கு பாத்தீங்களா, ஜிகேல ஒரு 80 பாடங்கள், 80 பாடங்கள்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. அதுல வந்து ஒரு 25 டாபிக்கா இருக்கும். நான் எப்படிங்கிறது நான் பிடிஎஃப் நான் காட்டும்போது சொல்றேன். அப்ப டோட்டலா டாபிக்கா இருந்தாலும் சரி, பாடமா இருந்தாலும் சரி, டோட்டலா ஒரு 80 கண்டென்ட்டா நான் சொல்லியிருக்கேன். அதுல பாடமா கவர் ஆகுது, பாடமாவும் இருக்கும், டாபிக்கா இருக்குது, டாபிக்கா இருக்கு. ஏன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் டாபிக்கா படிக்கணும் அப்படிங்கிறதுனால. சோ டோட்டலா ஒரு பாடமாவே நீங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமே, ஓகேங்களா. அப்ப ஜிகேல 80 லெசன் நம்ம இந்த 4 மாசத்துல முடிக்க போறோம். 4 மாசத்துல 80 லெசன்னா மாசம் எவ்வளவு நமக்கு? ஒரு மாசத்துல 20. அப்ப 20 பாடமா சார் அப்படின்னா 20 பாடம் கிடையாது. அதுல டாபிக்கும் இருக்கும், பாடமும் இருக்கும், குட்டி பாடமும் இருக்கும், பெரிய பாடமும் இருக்கும், ஸ்மால் டாபிக்கும் இருக்கும். நம்மளோட டார்கெட் என்ன? 80 ஜிகே லெசனை கவர் பண்ணணும். ஓகே. தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம? தமிழை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட் மட்டும் தான் கவர் பண்ண போறோம், வேற எதுவுமே வேணாம். யூனிட் 1, 2, 3, 7 இந்த 4 யூனிட் மட்டும் தான் கவர் பண்ண போறோம். மீதி இருக்கிற யூனிட்ல அவுட் சோர்ஸ், ஓகேங்களா. சோ அவுட் சோர்ஸ் நம்ம வந்து பார்த்தா பின்னாடி பாத்துக்கலாம், ஓகேங்களா. அவுட் சோர்ஸ் எப்படிங்கிறது நான் சொல்றேன், பின்னாடி பாத்துக்கலாம். மீன்ஸ் எப்படின்னா இப்ப இந்த 4 மாசம் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்றேன், ஓகேங்களா. இப்ப நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் என்னவா இருக்கணும்னா யூனிட் 1, 2, 3, 7 மொத்தம் 4 யூனிட் நம்ம என்ன பண்ண போறோம், கவர் பண்ண போறோம். மந்த்லி ஒரே ஒரு யூனிட் தான், ஒரு மாசத்துக்கு ஒரு யூனிட். பிப்ரவரி மாசமா யூனிட் 1 எடுத்துக்கலாம். யூனிட் 1 சம்பந்தமா புக் சோர்ஸ்ல இருக்கிறது நீங்க நல்லா தரவா படிச்சீங்கனாலே போதும். அவுட் சோர்ஸ் இருக்கிறது படிக்கணுமானா அவுட் சோர்ஸுக்கு இப்போதைக்கு வேண்டாம். அவுட் சோர்ஸ் நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன், அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா. வரக்கூடிய நாட்கள் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது நான் சொல்றேன், ஓகேங்களா. ஆனா நம்ம அல்டிமேட் கோல் என்னது? இப்போ நீங்க யூனிட் 1ல இருக்கக்கூடிய டாபிக் நீங்க எதை படிச்சாலுமே புக் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்லா தெளிவா நோட் பண்ணி வச்சு, அது டாபிக்கா இருந்தாலும் சரி, கான்செப்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுட்டு அழகா முடிக்கணும். புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸை, புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவலை நம்ம நல்லா தெளிவா தரவா படிக்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப இந்த 4 யூனிட் மந்த்லி ஒரு யூனிட் தான். அடுத்த மாசம் வரும்போது பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் வரும்போது உங்களுக்கு செகண்ட் யூனிட், ஓகேங்களா. ஏப்ரல் வரும்போது தேர்ட் யூனிட், மே வரும்போது 7th யூனிட். 7th யூனிட் நம்ம அந்த ஒரு மாசத்துலயே கவர் பண்ணிடலாம், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா புக்ல இருக்கிற சோர்ஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஏன்னா 7வது யூனிட் வந்து பார்த்தோன்னா நமக்கு புத்தகத்தின் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்பாங்க. ஏதோ 2 ஒரு கேள்வி வெளில போகும், ஆனா அது புத்தகத்தின் அடிப்படையில் தான் கேள்வி கேட்பேன்றதா டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் புத்தகத்தில் இருக்கிறது கவர் பண்ணிக்கலாம், அதை சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிக்கலாம். அது மே மாசம். அப்ப மந்த்லி ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் நீங்க வந்து தமிழ் படிக்க போறீங்க, வேற எதுவுமே வேணாம். அப்பதான் ஜிகே கவர் பண்ண முடியும். எல்லாமே அட் டைம்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது. சைட்ல தமிழ் படிச்சுட்டே வரீங்க, இந்த பக்கம் ஜிகே முடிச்சுட்டே வரீங்க, அவ்வளவுதான், ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி மேக்ஸ், இது 3 டார்கெட் தான், ஜிகே, தமிழ், மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 டாபிக் மட்டும் தான் நீங்க கவர் பண்ண போறீங்க. அந்த 8 டாபிக் வந்து மந்த்லி 2 டாபிக், ரொம்ப பெருசாலாம் வேணாம். மாசம் 2 மேக்ஸ் டாபிக் மட்டும் தான், வாரம் 1 அப்படிங்கிறது கூட வேணாம். மாசத்துல 2 டாபிக், மாசத்துல 2 டாபிக் மட்டும் நீங்க கவர் பண்ணா போதும், ஓகேங்களா. ஈஸியா கவர் பண்ணலாம். ஏன்னா 2 வாரத்துக்கு ஒரு டாபிக்னா பாருங்க அழகாவே கவர் பண்ணலாம். பெருசா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை.
மாசத்துல 2 டாபிக், அதுல வந்து பார்த்தோன்னா மொத்தம் 8 டாபிக்கா, அதுல 4 டாபிக் கொஞ்சம் பெருசா இருக்கும், 4 டாபிக் குட்டி டாபிக் தான். அப்ப மாசத்துல எடுத்துக்கும் போது ஒரு பெரிய டாபிக் ஒரு சின்ன டாபிக் கவர் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அழகா பண்ணலாம். கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணாலே போதுமானது. இதுதான் கோல். இதுதான் நீங்க வந்து 120 டேஸ்ல நீங்க பண்ண போறீங்க. ஜிகே 80 டாபிக், தமிழை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட். அந்த 4 யூனிட்டுமே நான் புக் சோர்ஸ்ல இருக்கிறது நீங்க நல்லா தரவா படிச்சா போதும் சொன்னேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 டாபிக். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், பிடிஎஃப்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுதான், இதை தான் நான் வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் நம்ம குரூப்ல டெலிகிராம்ல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தலாமா என்னென்ன டாபிக்ன்ட்டு? ஓகே. $120 days மினி ஸ்டடி பிளான். ஓகேங்களா? இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் ஸ்டார்டிங்லேயே படிச்சுக்கணும். மீதி எதுவுமே அவுட் சோர்ஸ் தானே, மீதி எல்லாமே நீங்க புக் சோர்ஸ் படிங்க. ஆனா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் ஆன கண்டென்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடணும். அது ரொம்ப முக்கியமானதுக்கு எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்க, பாலிட்டி அவுட் சோர்ஸ்னே கொடுத்துருப்பேன், மீதி எல்லாமே புக் சோர்ஸ் தான் கொடுத்துருப்பேன். பாலிட்டி அவுட் சோர்ஸ்ல டோட்டலா உங்களுக்கு பார்த்தா தெரியும் 25 டாபிக்கா நான் கொடுத்துருப்பேன். 25 டாபிக். அப்ப இது வந்து பாடமா பார்த்தா பாடமா கிடையாது. இப்ப வந்து பாருங்க, குடியுரிமைங்கிறது ஒரு டாபிக், அப்போ ஒரு பாடமா இந்த மாதிரி தான். மொத்தம் இதுல எத்தனை இருக்கு? 25 இருக்கு. அப்ப இந்த 25 பாலிட்டி அவுட் சோர்ஸ் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா முகவுரைன்னு எடுத்துக்கிட்டா, இந்த முகவுரை அப்படிங்கிறது நீங்க செப்பரேட்டா படிக்கணும். சார் இந்த 25 எப்படி சார் நம்ம கவர் பண்றது அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வினிதா மேடம் உங்களுக்கு கிளாஸாவே எடுத்து நடத்தி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. அப்ப இந்த 25 டாபிக் மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா போதுமானது. நான் சொல்றது பாலிட்டிக்கு அவுட் சோர்ஸுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து நீங்க செப்பரேட்டா இதை வந்து டெப்தா படிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா, இந்திய முகவுரை, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், அலுவலக மொழிகள், மாநிலங்களவை, மக்களவை, பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், ஆளுநர், முதலமைச்சர், மாநில அரசு, சட்டமன்றம். ஸோ இதை நம்ம செப்பரேட்டா கொஞ்சம் எலாபரேட்டா படிச்சு ஆகணும். கேள்விகள் இதுல இருந்து எலாபரேட்டா கேள்விகளுக்கு வந்து நிறைய கேள்விகள் வெளியில இருந்து கேட்கறாங்க. ஆனா இந்த கண்டென்ட்ல இருந்து கேட்கும் போது அழகா ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் பிஃபோராவே இந்த 25 பாலிட்டி அவுட் சோர்ஸ் டாபிக் செப்பரேட்டா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, புக் சோர்ஸா படிக்க வேண்டியது பாருங்க, பாலிட்டி புக் லெசன் கொடுத்துருக்கேன். இந்த பாலிட்டி புக் லெசன்ஸ்ல 12 லெசன் மட்டும்தான். இந்த 12 லெசன் முடிக்க போறீங்க. அப்ப பாருங்க, பாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா பாலிட்டி ஸ்கோரிங் ஏரியா, ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், மார்க் எடுக்கலாம். அப்ப இதுல பாருங்க, மொத்தம் 12 டாபிக் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 12 இங்க ஒரு 25, இதுவே 37 லெசன் கிட்ட வந்துருச்சு. அப்ப பாருங்க, பாலிட்டி கவர் பண்ணாலே மொத்தமே 80, அதுல 37 இங்கேயே வந்துருச்சு. பாதிக்கு பாதி இங்கேயே கவர் ஆயிடுச்சு. இதுல பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. அப்ப இந்திய அரசியலமைப்புலாம் வந்து இந்த 3 பாடமும் நீங்க மேல இருக்கிறது நீங்க படிச்சீங்கனாலே அழகா இது இந்த டாபிக் உள்ள வந்துடும். இருந்தாலும் நான் இது வச்சிருக்கேன், பாடமா நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். இப்ப குடியரசுத் தலைவர் பாருங்க, மத்திய அரசு பாடத்துல இருக்கும். துணை குடியரசுத் தலைவர் மத்திய அரசு பாடத்துல இருக்கும். முகவுரை, குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு பாடத்துல வரும். எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கோ அதை நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த முதல் 3 பாடமும் மேல இருக்கு நீங்க படிச்சாலே அழகா கவர் பண்ணிடலாம். எவ்வளவு ஈஸியா நீங்க பண்ணலாம் பாருங்க. அடுத்து பாருங்க, தேர்தல் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கம், இதெல்லாம் புக் சோர்ஸ்ல இருக்கிறது நல்லா தெளிவா தரவா படிக்கணும். அதான் நான் சொல்றேன், நீங்க படிக்கிறது என்ன படிக்கக்கூடாது. புக் சோர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா தெளிவா தரவா முடிக்கணும். 12th பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், ஆட்சித்துறை, சமூக நீதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி, சமூக இங்க ஒரு சமூக நீதி இருக்கா? ஓகே, இதுல நான் வேற லெசன் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? வேற ஒரு லெசன் வரும், நீதித்துறை நினைக்கிறேன். எஸ், நீதித்துறை வரும், அதை சமூக நீதி மாத்திட்டேன். ஸோ அப்ப சமூக நீதி, நீதித்துறை, ஓகேங்களா, பிளஸ் ஆட்சித்துறை, சட்டமன்றம். அப்ப டோட்டலா மொத்தம் 12 லெசன், மேல இருக்கிறதுல ஒரு 25 லெசன், 37 லெசன். இதுலயே பாதிக்கு பாதி முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல 5 லெசன் தான் வச்சிருக்கேன். ஏங்க சார் நம்ம 12th எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் இந்த 5 லெசன் நல்லா தரவா முடிச்சிருங்க. நான் சொல்றேன்ல, எல்லாமே படிக்கணும்னா பின்னாடி படிச்சுக்கலாம்.
பிஃபோரா ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் இதை நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கணும், இதை முடிச்சு வச்சிடணும். அதை படிக்க நினைச்சு கடைசியா நம்ம என்ன படிக்கணுமோ அதை விட்டுருவோம். பேசிக்கா நம்ம அந்த 4 மாசத்துல என்ன படிக்க முடியுமோ அதை நம்ம ஓரளவு படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 6 மாசம் இருக்கு இல்லையா, அது அழகா 12th எக்கனாமிக்ஸா எது எது நீங்க கத்துக்கணுமோ அதை அழகா நீங்க அதை கத்துக்கிட்டு போயிடலாம். ஏன்னா 12th எக்கனாமிக்ஸ்லாம் நீங்க டெப்தா இப்ப படிக்க முடியாது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 12th எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டீங்களா, அது சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஈஸியா படிக்க முடியுமோ அதை அழகா அப்படி கொடுத்துக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு அதை அழகா வந்து ஒரு கான்செப்டா புரிஞ்சு நீங்க படிக்கலாம். பட் இந்த 5 லெசன் ரொம்ப 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 முக்கியம், டெப்தா படிக்க வேண்டிய லெசன். ஓகேங்களா? அப்புறம் ஐஎன்எம் பாருங்க. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் புக் லெசன் பாருங்க. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 11 படங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது 10த்லயே வந்து 6 படம் வரும். ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடம், 12த்ல 4 பாடம். ஓகேங்களா? ஆனா என்ன சொல்றேன், இது எல்லாமே தரவா படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தரவா படிக்கணும். இப்ப நம்ம ஐஎன்எம்க்கு அவுட் சோர்ஸ் நம்ம வந்து படிக்கணுமா சார்னா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல் ஜிகே, அதாவது ஐஎன்எம் ரிலேட்டடா கூடிய எக்ஸ்ட்ரா தகவல் நீங்க படிக்கணும் அப்படின்னா பின்னாடி கூட நீங்க படிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் புக் சோர்ஸ் நல்லா தரவா படிச்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும், நான் அடுத்த 4 மாசம் நான் கரெக்டா நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்பப்போ வந்து சூப்பர் தகவல் சீரீஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அடுத்து நான் அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுப்பேன். அதை நீங்க தனியா செப்பரேட்டா நோட் போட்டு எழுதி வச்சுக்கங்க. நான் சொல்றேன், அது கடைசியா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களோட அல்டிமேட் டார்கெட் என்னவா இருக்கணும், இந்த 11 பாடங்கள் வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம்ல. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 10 பாடங்கள். சிந்து சமவெளி நகரம், குப்தர்கள், முகலாய அரசு, டெல்லி சுல்தான், மராத்தியர்கள் 10 பாடம். ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் 7 பாடம். இந்த 7 பாடம் படிச்சாலும் ஜாகிரபி முடிஞ்சு. ஓகேங்களா? யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, இது எல்லாமே லோ ஸ்டாண்டர்ட் தான் பாருங்க. 6th ஸ்டாண்டர்ட் 9th 7th எல்லாமே லோ ஸ்டாண்டர்ட் தான். ஆனா எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய லெசன்ஸ். டோட்டலா வந்து ஒரு 10 பாடம் இருக்கு. எத்திக்ஸ்ல ஒரு 3 பாடம் இருக்கும். மொத்தம் 10 பாடம் யூனிட் 6ல. ஏன்னா ஒரு சில இது யூனிட் 6 வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட்டுக்குள்ளே வந்துடும் பாருங்க. ஜாகிரபிக்குள்ள தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானிட புவியியல், இதுவுமே நமக்கு யூனிட் 6லயும் 7லயும் தான் வரும். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுலயே வச்சுட்டேன், நான் இதுல ஜாகிரபிலே வச்சுட்டேன். புரியுதுங்களா? சோ அப்ப இந்த தமிழ்நாடு ரிலேட்டடா லோ ஸ்டாண்டர்ட்ல கூடிய லெசன்ஸ் மட்டும் நீங்க இதை கவர் பண்ணினா போதும். ஓகேங்களா? சோ மொத்தம் பாருங்க, இது ஒரு 10 10 7 17. ஓகேங்களா? 17 ஹிஸ்டரியில ஒரு 10 27, ஐஎன்எம்ல ஒரு 11 27 11 38 38, இதுல ஒரு 5 எத்தனை 38 43. ஓகேங்களா? அப்புறம் அப்படி சொன்ன பாத்தீங்களா 43 43 பாலிட்டி மேல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 37. ஏன்னா 25 பிளஸ் 12. ஓகேங்களா? அப்ப மீதி எத்தனை நமக்கு 0 8 80 லெசன். கரெக்டா கவுண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன். அப்ப பாருங்க, நமக்கு இதுல வந்து இதை நீங்க கவர் பண்ணா சிலபஸ்ல நான் சொல்லக்கூடிய 50 to 60% நான் மினிமமே சொல்றேன். மினிமமே 50 to 60% நான் சொல்றேன். பட் எக்ஸ்ட்ராவே அழகா வந்து கவர் ஆயிருக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பிப்ரவரி மாசம் யூனிட் 1 கவர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? மார்ச் மாசம் யூனிட் 2 கவர் பண்ண போறீங்க. ஏப்ரல்ல யூனிட் 3, மே மாசம் யூனிட் 7. ஸோ இதுதான் உங்களுடைய கோலா இருக்கணும். பிப்ரவரி மாதத்துல யூனிட் 1 ரிலேட்டடா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால வந்து கவர் பண்ணி படிக்கணுமோ படிச்சிடணும். மார்ச்ல கம்பல்சரி யூனிட் 2 எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால வந்து யூனிட் 2 மார்ச் மாசத்துல கவர் பண்ணுமோ பண்ணிடணும். உங்களுடைய தாட் ப்ராசஸ் மார்ச் மாசத்துல ஃபுல்லா யூனிட் 2 தான் இருக்கணும். அடுத்து யூனிட் 3, யூனிட் 7. ஓகேங்களா? அடுத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் உங்களுக்கு இதை மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாசம் இந்த 2 டாபிக், மார்ச்ல இந்த 2, ஏப்ரல்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ், மே மாசத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுல 2 2 2 2 மொத்தம் 8 டாபிக். புரியுதுங்களா? ஸோ இது இந்த டார்கெட்டை நோக்கி நீங்க போங்க. ஓகேங்களா? இதுலயும் எங்கேயாவது உங்களுக்கு தடங்கள் வருது, ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுனாலும் பரவாயில்ல. பட் உங்களுடைய கோல் வந்து இதுதான். நான் சொல்றேன்ல, நம்ம இங்கிருந்து, அதாவது நான் இந்த டார்கெட்ல இருந்து இந்த டார்கெட் நான் போக போறேன். இதுல நமக்கு 4 மாசம்
டைம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் போகும்போது அங்கங்க ஏதாவது மேடு, பள்ளம், குண்டு, குழி, மழை, வெள்ளம் எது வந்தாலும் சரி, நம்மளுடைய பயணம் என்ன? மழை வருதா? ஓரமா ஒதுங்கிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் போகணும். இல்லையா, ஒரு பைய தலையில போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம அத மூவ் ஆக தான் செய்யணுமே தவிர, ஐயோ! மழை வந்துருச்சு. ஐயோ! குண்டும் குழியுமா இருக்கு. ஐயோ! வெயில் அடிக்குது. ஐயோ! புயல் அடிக்குது. எதுவுமே நம்ப வந்து ஒரு காரணமா வைக்காம, எது வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம அங்க இருந்து என்ன பண்ணணும்? போக தான் செய்யணும். இந்த 4 மாசத்துல இதான் டார்கெட்ன்னு அப்டின்னா, அட்லீஸ்ட் நீங்க இதுவரைக்கும் வந்திருந்தீங்கனாலே போதுமானது. ஏதோ ஒரு இத நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். நான் இது வருது, அது வருது, கமிட்மெண்ட், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு நீங்க அங்கங்க நின்னுட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் என்ன பிரயோஜனம்? நீங்க நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க அதான் சொல்றேன்ல, இங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு இங்க எதுவுமே கிடைக்காது. நீங்க பாவம் கஷ்டப்படுறீங்க. ஐயோ! பாவம் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ! இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு நேரமே இல்லையே. ஐயோ! இந்த பொண்ணு எப்படி படிக்கும் இந்த சூழ்நிலையில? அப்படின்னு நான் ஆதங்கம் தான் பட முடியுமே தவிர, வேலை குடுக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி ஐயோ! பாவம்ன்னு யாருக்கும் வேலை குடுக்க மாட்டாங்க. கருணை அடிப்படையில இங்க வேலை குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எடுக்கக்கூடிய மார்க்குக்கு வேலை. அப்ப உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வலி, உங்களுக்கு உண்டான எந்த சிச்சுவேஷன் கமிட்மெண்ட்டுமே இங்க உங்களுக்கு வேலை குடுக்காது. அதெல்லாம் தாண்டி நீங்க அந்த இடத்துக்கு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப அது எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்றவங்களுக்கு தான் அந்த வேலை. என்ன சொன்னாலும் அதேதான். நான் சொல்றேன்ல. என்ன சொன்னாலும் ஒரு காட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த காட்டுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, அங்க புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், பாம்பு இருக்கும். சாப்பிடறதுக்கு எதுவுமே இருக்காது. இருக்கிறத சாப்பிட்டு அங்கங்க பழம், கிழங்கு ஏதாவது சாப்பிட்டு அங்கங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கால்ல முள்ளு குத்தும். தண்ணி இருக்காது. மிருகங்கள் தொரத்தும். எல்லாத்தையும் தாண்டி யார் இங்க வரீங்களோ, அவங்க தான் பொழைக்க முடியும். இல்லைன்னா, நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? எப்படி இருந்தாலும் புலி வருது கடிக்க போகுது. பாம்பு வரும் கொத்த போகுது. சோறு தண்ணி இல்லாம சாக போறோம். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வர்றவங்க தப்பிப்பாங்க. ஆனா தப்பிக்க முடியுமான்னா, கண்டிப்பா முடியும். யாரு தான் மனசுக்குள்ள என்னால முடியும்னு நம்பி, அத நம்பி இவ்வளவு தூரம் வராங்களோ, அவங்களால மட்டும் தான் முடியும். நடுவுல செல்ஃப் டவுட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முடியவே முடியாது. உங்களாலேயே உங்களுக்கு மேல நம்பிக்கை வச்சு நீங்க வர முடியல அப்படின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க வந்து அதனால அங்க நின்னுட்டே இருந்தீங்கன்னா, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. போறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. நான் தான் சொல்றேன்ல. போறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. யாருக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிசி ஐய்யயோ! யாரும் இல்லையெல்லாம் வருத்தப்படாது. ஏன்னா 5000 போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட இங்க எத்தன பேர் அப்ளை பண்றாங்க? 15,00,000 பேர் அப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆளா இல்ல? நீ இல்ல இன்னொருத்தரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ நம்மளுடைய தேவை, நம்மளுடைய கமிட்மெண்ட், நம்மளுடைய சூழ்நிலை, நமக்கு இந்த வேலை எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப இங்க காரணங்கள் வந்து கொட்டி கொட்டி நீங்க வந்து வைக்கிறதுனால, உங்க மேல வந்து அனுதாபம் தான் எல்லாம் படுவாங்களே தவிர, ஆனா உங்களுக்கு வேலை யாருமே வாங்கி தர முடியாது. நீங்க கஷ்டப்பட்டா மட்டும் தான் உங்களுக்கான வேலை. உங்க கஷ்டத்துக்கு நாங்க கூட சப்போர்ட்டிவா நிப்போம். அவ்வளவுதான். பட் இந்த இடத்துல வந்து ஆஸ் எ கோச்சரா நான் என்ன பண்ண முடியும்? உங்கள என்கரேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்க முடியும். கைடன்ஸ் குடுக்க முடியும். அதுதான் நாங்க பண்ண முடியும். உங்களுக்காக நாங்க கிரவுண்ட்ல இறங்கி நாங்க விளையாட முடியாது. உங்களுக்காக கிரவுண்ட்ல இறங்கி நாங்க ஓட முடியாது. ஆஸ் எ பிளேயர் நீங்க தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கைடன்ஸ், ட்ரைனிங், மோட்டிவேஷன், உங்கள என்கேஜரா வச்சுக்கிறது. பட் அந்த இடத்துல காலையில 5 மணிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு வந்து ஓடணும் அப்படின்னா, நான் வந்து நிப்பேன். ஆனா உனக்கு பதிலா நான் ஓட முடியாதுல்ல. நீயும் அந்த கஷ்டத்த தாண்டி வந்து நிக்கணும். நான் நிக்கிறத விட நீங்க நின்னு ஓடணும். உங்களுக்கு டபுள் சேலஞ்ச் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சேலஞ்சிங் தான். உங்கள கைட் பண்றது, ட்ரெய்னிங் பண்றது தான் என்னுடைய வேல. எனக்கு ஒரே ஒரு சேலஞ்சிங். பட் உங்களுக்கு 2 சேலஞ்சிங். ஏன்னா, நீங்க அந்த இடத்துல சொல்றத எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். அதுவும் இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க உங்க கையில தான் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் கூட நிப்போம். அதுதான் இங்க நெறைய பேத்துக்கு கிடைக்காது. சோ அது உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிறது 100ல் 10 பேர் தான். 100ல் 10 பேர் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களால மட்டும் தான் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன் எல்லாரும் இவ்வளவு பேர் படிக்கிறாங்கல்ல, ஏன் எல்லாருமே அந்த ஸ்கோர் எடுக்க முடியலன்னா 100ல் 10 பேர் தான் அந்த மன உறுதி இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை நோக்கி பயணத்தை அடுத்தடுத்து அந்த கோலை நோக்கி போறவங்க 100ல் 10 பேர் தான் இருப்பாங்க. நீங்க நிறைய படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 10 பேர் போவாங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது எத்தனை பேர் வருவாங்க? 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய ஹாலிவுட் படத்துல எந்த படம் இருக்கு, அந்த அனகொண்டா படம், 1001 படம் எல்லாம் ஏதோ ஒரு நோக்கி போவாங்க. ஆனா அங்கிருந்து ரிட்டர்ன் வருதுங்கிறது ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. மீது எல்லாம் அங்கங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சூழ்நிலையில அங்கங்க மடிஞ்சிருவாங்க. அப்ப நம்ம இந்த பயணத்துல இதுவரை இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஸ்டடி பிளான் எங்க நீங்க ஃபாலோ பண்ணாலும் 100ல் 10 பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 10 பேர் தான் வந்து எக்ஸாம் வரைக்கும் போவாங்க. அந்த 10 பேரால மட்டும் தான் அந்த நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அங்கங்க நடுவுல நின்றுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருங்க. புதுசு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இந்த மாசம் சொல்லிட்டோமா, இப்ப இதுல யாரெல்லாம் லேக் ஆகி நிக்கிறீங்களோ திரும்ப என்ன பண்ணுவீங்க? மார்ச் மாசத்துல யாராவது ஸ்டடி பிளான் போடுவாங்க. நான் திரும்ப ஸ்டடி பிளான் போட மாட்டேன். இதுக்கு மேல ஸ்டடி பிளான் போடுறது டோட்டல் வேஸ்ட். இதுக்கு மேல ஸ்டடி பிளான்லாம் போட முடியாது. அப் டு த மே மாசம் வரைக்கும் இதை யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து நான் ஒரு ஸ்டடி பிளான் போடுவேன். பட் இனிஷியலா ஃப்ரம் 0% அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ஸ்டடி பிளான் போடுறதுங்கிறது செட் ஆகாது. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முடியும் அப்படின்னா முடியும் தான். பட் அதெல்லாம் வந்து இன்னும் ஓவர் கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா நம்ம இங்க படிக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி 2 to 3 மணி நேரம் தான் டைம் கிடைக்குது. அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த டைம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து வரும்போது இருக்கிறது இன்னும் 6 மாசம் தான் இருக்கும். அந்த 6 மாசம் நீங்க படிக்கவும் செய்யணும், ரிவிஷனும் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணி அதை அழகா நீங்க முடிச்சா மட்டும்தான். அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற வேலைக்கு போயிட்டு வரவங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரங்கள்லாம் சாத்தியப்படாத விஷயம். எப்படி பண்ண முடியும்? எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்னாலே அது பண்ண முடியாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப இந்த இதை நீங்க வந்து சரியா பயன்படுத்திங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கிளியரா? புரிஞ்சுங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், உங்க கஷ்டத்துக்கு யாரும் ஆறுதல் தான் கொடுக்க முடியுமே தவிர சொல்யூஷன் கொடுக்க முடியாது. சொல்யூஷன் உங்க கையில இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்குங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் நான் அனுப்புறேன். ஓகேங்களா சார்? சரிங்க சார். இப்ப நான் ஜிகே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது சார்? இன்னைக்கு இதை படிங்க, நாளைக்கு அதுக்கு அதை படிங்க, அந்த கதையே கிடையாது. உங்களுக்கு நான் டார்கெட் லெசன் கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? இதை பிரிண்ட் அவுட் கூட போட்டுங்க, எழுதி கூட வச்சுங்க, என்னமோ பண்ணிங்க. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 5 பக்கம் தான் இருக்கு. எழுதி வச்சாலும் சரி, பிரிண்ட் அவுட் போட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? இதுல இருக்கிறது ஒண்ணுன்னா நீங்க முடிக்கணும். இன்னைக்கு என்ன பண்றீங்களா? ஓகே, நான் இந்திய அரசு முகவரை முடிக்கிறேன். முகவரை முடிச்சு டவுன் பண்ணிங்க. முகவரை பிடிச்சிட்டுனா இன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்னது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. சரி, வேற இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது ஒரு படிக்கலாம், ஏதாவது ஒரு டாபிக் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டாபிக், ஒரு நீங்க நல்ல மைண்ட் வந்து தெளிவா இருக்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு டாபிக். ஆனா டெய்லி ரொட்டீன் உங்களுடைய கோல் வந்து இதை நோக்கி தான் இருக்கணும். இன்னைக்கு இந்த பாடம் முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன், சும்மா அங்க நின்றுட்டே இருக்கக்கூடாது, முடிச்சுட்டேங்கிற சாட்டிஸ்ஃபையோட இருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க சட்டமன்றம் கிறிஸ்டோபா அகாடமி கொடுத்தனாலே சட்டமன்றம் ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணிருப்போம், டீச் பண்ணிருப்போம். அது ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு புக்ல எடுத்து படிங்க. பாலிட்டிக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் இருக்கிறது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் நம்ம வீடியோ கொடுத்துருப்போம், அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஏதோ ஒன்னாச்சும் நோட்ஸ் எடுக்கணும். புக்ல இருக்கிறது கூட புக்ல படிச்சுக்கலாம். ஆனா மத்தது வந்து இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிறத நோட்ஸ் எடுங்க தயவு செஞ்சு. பாலிட்டி அவுட் சோர்ஸுக்கலாம். ஏன்னா பின்னாடி நீங்க இதை வந்து நீங்க கவர் பண்ண முடியாது. அதனால தான் முன்னாடியே நான் கொடுக்குறேன் நான் இதை. ஓகேங்களா சார்? ஓகே சார். இப்ப தமிழ் அவுட் சோர்ஸுக்கு என்ன சார் பண்றது? தமிழ் அவுட் சோர்ஸுக்கு இப்ப நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வீடியோங்கிறது நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தமிழ் அவுட் சோர்ஸுக்கு ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒரு 3 வீடியோ. இப்ப அவுட் சோர்ஸ் 1, 2, 3 நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா மந்த்லி ஒரு 3 வீடியோ. மொத்தம் வந்து பார்த்தோன்னா 4 மாசம் இருக்கா, 4 × 3 ஒரு 12 வீடியோ வச்சு கவர் பண்ணுங்க. அவுட் சோர்ஸ் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி 3 வீடியோ. இன்கேஸ் டைம் கிடைக்குது அப்படின்னா மந்த்லி 4 வீடியோ. அப்ப 4 நாள் 16 வீடியோ வரும்.
ஏன்னா அவுட் சோர்ஸ் ஏதோ ஒரு டச்சில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி படிக்கும்போது ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அவுட் சோர்ஸ் நம்ம எதுல இருந்து எப்படி கேட்பான்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு அவுட் சோர்ஸ் வீடியோ ஒரு 1 ஹவருக்கு வந்து ராஜ் சார் போட்டு 1 ஹவர், 1/2 ஹவர், அந்த 3/4 மணி நேரம் கிட்ட ரேஞ்சுக்கு இருக்கும். அப்ப என்னன்னா மந்த்லி ஒரு 3 வீடியோ பார்க்க மாட்டீங்களா என்ன? 10 நாளைக்கு ஒரு வீடியோ தான் நான் சொல்றேன், வேற எதுவுமே வேணாம். 10 நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம்ல. ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். அப்போ ஒரு 12 முடிச்சீங்கனாலே இதுல நிறைய, இந்த 12 நீங்க முடிச்சீங்கனாலே நிறைய கண்டென்ட் முடியுது. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பேஷ் ஒன்றுக்கு தெரியும். அவுட் சோர்ஸ் 1, 2, 3, 12 வரைக்கும் கொடுத்துட்டு எவ்வளவு கவர் பண்ணிருப்போம். நம்ம மரபு தொடரே முடிச்சிருப்போம். அயற்தொகை தமிழ் சொல் பாதி முடிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் இந்த 4 மாசம் அதை முடிச்சா கூட பின்னாடி மீதி இருக்கிறது நம்ம பாத்துக்கலாம். அப்ப என்ன பண்ண போறீங்க? தமிழ் அவுட் சோர்ஸுக்கு மந்த்லி, ஓகேங்களா, மந்த்லி 3, அதாவது 10 டேஸ்க்கு 1, 10 நாள்ல ஒரே ஒரு இதுதான் பிளேலிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 15 வீடியோ போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 8 டாபிக் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் பண்ணியிருக்கோம். மீது அடுத்தடுத்து பப்ளிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல ஒரே ஒரு வீடியோ மாதிரி மட்டும் கவர் பண்ணுங்க. அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நோட்ஸ் எடுங்க. கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. இதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அது கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. ஏன்னா 10 நாளைக்கு ஒரு வீடியோ தானே, சைட்ல. அதுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கப்புறம் சூப்பர் தகவல் சீரிஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, ஜிகே. அதுக்கு தனியா ஒரு நோட்டை போடுறீங்க. அதுல நான் சொல்ல போய் 3 நிமிஷம் தான் ஷார்ட்ஸா தான் நான் கொடுப்பேன். நான் ஷார்ட்ஸா தான் கொடுப்பேன். அதை மட்டும் நீங்க என்ன பண்ணி எழுதி வைங்க. ஓகேங்களா? சூப்பர் தகவல் சீரிஸ், அப்புறம் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லைன்னா வந்து கதைகேளுன்னு ஒரு இது கொடுப்போம். இந்த 3ல இது அப்பப்பதான் வரும், உங்களுக்கு தொடர்ச்சியெல்லாம் இருக்காது. சூப்பர் தகவல் சீரிஸ்ங்கிறது ஜிகேல வந்து பார்த்தோன்னா எப்பயும் இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸா, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்படிதான் வரும். இந்த ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இந்த கதைகேளுங்கிறது ஒரு 15 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். இது சைட் பை சைடே நீங்க கவர் பண்ணிக்க போறீங்க. இது பெருசால ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, அவ்வளவுதான். ஏன்னா அந்த அவுட் சோர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்டு இருப்போம் கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். பின்னாடி படிக்கும்போது ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். கிளியரா? புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்றது? சயின்ஸ் இப்ப படிக்க வேணாம். சயின்ஸ் இப்ப வேண்டாம். நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் படிக்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஷார்ட்ஸா கொடுக்கறது மட்டும் அப்பப்ப பாத்துங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ்ங்கிறது ஒரு டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் கொடுப்போம், அவ்வளவுதான். நீங்க ஒரு குட்டியா ஒரு நோட்டு போட்டுக்குங்க. அவுட் சோர்ஸுக்கு இந்த மாதிரி ஜிகேக்கு நான் கொடுக்குற அவுட் சோர்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு குட்டி நோட்டு, சின்ன நோட்டு போடுங்க போதும். பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை, குட்டி நோட்டு. ஓகே, ஒரு டைரி மாதிரி இருந்தா கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைரியா இருந்தா கூட பரவாயில்ல, குட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு ஷார்ட்ஸ் தானே கொடுக்குறேன். எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான். ஒரு டீ குடிக்கிற நேரம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டச்சில் இருக்கும், ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. பின்னாடி நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட அல்டிமேட் கோல் வந்து என்னவா இருக்கணும்? நான் சொல்லக்கூடிய அந்த 120 டேஸ் பிளானுக்கு தான். இதெல்லாம் சைட்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி அப்பப்ப எடுத்து பார்த்தனாலே போதும். நான் கொடுக்கும்போது எடுத்து நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக பிப்ரவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாசத்துல 4 நாள் இருக்கு. ஒரு பிளான் பண்ணிக்கங்க. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் பண்ணிங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே ஒரு லெசனை வந்து நீங்களே பிரிச்சுக்கங்க. ஒரு 5 நாள் லெசனை பிரிச்சுங்க. நீங்களே என்ன பண்ணிக்கன்னா, ஓகே இந்த வாரத்துல, ஏன்னா நான் வந்து இந்த டே இதை படிங்க, அந்த டே அதை படிங்க நான் ஏன் சொல்லல அப்படின்னா, கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களே பிரிச்சுக்கலாம். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியா, 1ஆம் தேதி இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுல இருந்து ஒரு 5 நாளைக்கு, ஓகே 5 நாள் ஒரு 10 நாள் எப்படின்னா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஒரு வாரத்துக்கு, இந்த ஒரு வாரத்துல நான் என்னென்ன டாபிக்லாம் நான் முடிக்க போறேன் அப்படின்னு ஒரு செல்ஃபா நீங்களே வந்து வாரமா நீங்க கால்குலேட் பண்ணீங்க. இந்த வாரத்துக்கு இதெல்லாம் முடிக்கலாம், இதெல்லாம் இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டரா வச்சுக்கோங்க. ஆர்டரா வச்சுட்டு இந்த நாளுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படின்னு கமிட்மெண்டோட போகாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தலைவலி வந்துடும், அது முடிக்க முடியலன்னா. அப்படி பண்ணாதீங்க. நான் இந்த 5 லெசனை முடிக்க போறேன், இல்ல இந்த 10 லெசன் முடிச்சுட்டு அடுத்தது நான் வரப்போறேன். அந்த 10 லெசன் டார்கெட்டா வச்சுக்கோங்க. இதில் நான் சொல்றேன். ஆனா அந்த 10 லெசன் ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமிட்மெண்ட் வைக்காதீங்க. நான் என்ன படிக்க போறேங்கிறது மட்டும் டார்கெட்டா வைங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், வந்து ஓகே இப்ப பாலிட்டியில இந்த 2 லெசனு, சரி இந்த 3 லெசன் முடிக்க போறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுல 2 முடிக்க போறேன். ஐஎன்எம்ல ஒரு டாபிக் முடிக்கலாம். இப்படி ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதை மஸ்ட் முடிங்க. பட் மந்த்லி நம்ம ஒரு 20க்குள்ள நம்ம வந்து வந்துடணும் எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி அதை இலக்கை நோக்கி போங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாள் முன்ன பின்ன ஆனாலும், 4-5 நாள் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அதை நோக்கி நீங்க வந்துகிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன்.
அதை நோக்கி நீங்க வந்துகிட்டே இருக்கணும். சார் 120 டேஸ்க்குள்ள இதை நான் கம்ப்ளீட்டா முடிக்க முடியலனாலும் அதை நோக்கி நீங்க வந்துட்டு இருக்கீங்கனாலே மீதி பேலன்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இதுல கவர் பண்ணலாம். ஆனா அதை நோக்கி நீங்க வந்துட்டு இருக்கணும், நின்றுட்டு இருக்க கூடாது. நின்றுட்டு இருந்தீங்கன்னா டோட்டலா வேஸ்ட். நீங்க முடிவு பண்ணிக்கங்க, இந்த 120 நாள் இலக்கை நோக்கி நான் போறேன், இதுல நான் 50 to 60% நான் சிலபஸ் கவர் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இதுலயே நீங்க ஒரு 80% கவர் பண்ணீங்கன்னா கூட ஒரு 50% கவர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற 50% நம்ம அடுத்ததுல கூட கவர் பண்ணிக்கலாம். ஆனா அதை நோக்கி நீங்க வந்துட்டு இருக்கீங்களாங்கிறத ரொம்ப முக்கியம். நின்றுட்டு இருக்கீங்களா, வந்துட்டு இருக்கீங்களா, நீங்க டிசைட் பண்ணீங்க. இனிமேல் நீங்க அங்கங்க நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு லேக் ஆயிட்டு இப்ப எப்படி படிக்குது, எங்க இருந்து படிக்குதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப வேகமா போகும். அதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த பிப்ரவரி மாசமே எவ்வளவு வேகமா போகுது மட்டும் நீங்க பாருங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? இதை நோக்கி படிச்சுக்கிட்டே இருங்க. இது ரிலேட்டடா எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்றோம். சைட் பை சைடா உங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். ஸோ நீங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு இது இது உங்களுக்கான ஒரு இதா வச்சுக்கணும். வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே நீங்க போகாம இதை நோக்கி நீங்க போயிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது. யாரா இருந்தாலும் சரி, நம்ம இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் பேஸ்ட் இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, பேஸ்ட் வந்து அங்கங்க லேக் ஆகிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க எப்படி வேணா டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆனா எங்கேயும் நிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். உங்களோட பயணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஆமை மாதிரி வந்தாலும் நம்ம தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கணும். முயல் வேகத்துல நீங்க வேகமா போகணும் கூட அவசியம் கிடையாது. ஆமை வேகத்துல வந்தாலும் மெதுவா அதை தொடர்ந்து நீங்க வந்துகிட்டே அந்த பாதையில வந்துகிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாள்ல இருந்து பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எப்படி பண்ணணும், ஏது பண்ணுங்கிறது ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 2026ல போஸ்டிங் வாங்குறதுக்கு எல்லாருமே ஒரு டிசர்வ்டான ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்க. அதை நோக்கி நீங்க வந்தா மட்டும் தான் டிசர்வ்டு. ஆனா எல்லாத்துக்குள்ளயுமே அது இருக்கு. ஆனா அதை நீங்க நம்பணும், நீங்க பிலீவ் பண்ணணும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கு. நீங்க நம்பி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.